அவார்டு வின் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன சொல்றது? கனவுன்னு கூட இல்ல. கனவுன்னு ஒண்ணு எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும்ல. கனவையும் மீறி ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கும்னா, அந்த மாதிரி இருக்கு. அ அ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசவே முடியல. எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. இந்த நொடி வரைக்கும் கூட எனக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்குன்னு என்னால நம்ப முடியல. ஆமா, இப்போ இந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் படம் நடிச்சிருக்கீங்க. நடிக்கும்போது அனுபவம் எப்படி இருந்தது? அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் ஒரு உறுதுணையா இருந்தாங்க? அ. இந்த அவார்ட் வின் பண்ணதுக்கு யாருக்கு முக்கிய காரணம்? டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப கைட் பண்ணி, "உனக்கு என்ன தோணுதோ நடி. அதுக்கேத்த மாதிரி நம்ம எடுத்துப்போம். அண்ட் இந்த இடத்துல இந்த மாரி சிச்சுவேஷன் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, அது எல்லாத்தையும் எனக்கு அவ்ளோ எஃபோர்ட் போட்டு சொன்னாரு. அண்ட் வந்து டைரக்டர் அண்ட் வந்து விஜய் சேதுபதி சாரும் வந்து, "இந்த இடத்துல இந்த தப்பு இருக்கு. இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல ஊக்கப்படுத்தி, இந்த இடத்துல தப்பு இருக்குன்னு கரெக்ட் பண்ணி, எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா நிஜமான ஒரு அப்பா மாதிரி என்ன வந்து நிஜமான ஒரு அப்பாவும், பொண்ணும் எப்படி இருப்பாங்களோ, அந்த மாரி எனக்கு இருக்க வச்சு, அவ்ளோ ஃப்ரெண்ட்லினஸ் குடுத்து அவ்ளோ கைட் பண்ணாரு. அண்ட் வந்து இந்த இந்த விருது கிடைக்குதுன்னா முக்கியமான 2 பேர் காரணம் டைரக்டர் சார் அண்ட் விஜய் சேதுபதி சார் தான். ஆமா, பெண்கள் பொதுவா வந்து பேரண்ட்ஸ் வந்து துறைக்கு அனுப்புவாங்க யோசிப்பாங்க. உங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கு. எங்களோட எங்களோட ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் வந்து இந்த அவார்டே வாங்கியிருக்கேன். எங்க அம்மா வந்து சின்ன வயசுல அவங்க ஆசைப்பட்டத வந்து நம்ம புள்ளைங்க கஷ்டப்பட்டு நமக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டதாகட்டும். என்னோட சிஸ்டர் வந்து எனக்கு இந்த 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 இடத்துல இந்த ஆடிஷன்ஸ் இருக்குன்னு போய் அவ 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 வந்து எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்றதா இருக்கட்டும். என்னோட பெரிய சிஸ்டர் ஷூட்டிங் ஸ்பாட்ல என் கூட வந்து இருக்கறதாகட்டும். எங்க அப்பா 2 மணிலேருந்து 3 மணி ஆனாலும் கூட்டிட்டு வரதா இருக்கட்டும்ன்றதுனால எங்க ஃபேமிலி மொத்த ஃபேமிலியுமே எனக்கு சப்போர்ட் இருந்துச்சு. அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இந்த அவார்ட் நான் நினைக்கிறேன். இந்த அவார்ட் நேஷனல் அவார்டு மிகப்பெரிய award. இது வின் பண்றப்போ உங்களுக்கு யார் சொன்னது நீங்க பாத்தீங்க? எனக்கு டைரக்டர் சார் தான் ஒரு 1 ஹவர் லைவ்க்கு முன்னாடி வந்து எனக்கு கால் பண்ணி, இந்த மாரி நேஷனல் அவார்டு லைவ்ன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி காலையில ஃபோன் பண்ணி, இந்த மாரி இருக்கு. வருமான்னு தெரியல. நான் சொல்றேன் என்ன டைமிங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்ல. அது பாத்தீங்க யார் சொன்னது? டைரக்டர் சார் தான் எனக்கு சொல்லியிருந்தாரு. ஏமா வின் பண்ண உங்க பேர் வந்து யார் பார்த்தது? நான் தான் யூடியூப்ல பார்த்து லைவ்ல பார்த்தேன். அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. நினைச்சு பார்த்தீங்களா? ஹார்ட்லாம் டிக் 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 டிக்ன்னு எனக்கே 4 வாட்டி கேட்ட அளவுக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சு. ஆனா நான் நம்பவே இல்ல. எனக்கு என்னோட பேர் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்தமா நம்பவே இல்ல. அந்த நொடி உங்க பேர் ஒரு நேஷனல் அவார்டு இருக்குன்றப்ப எப்படி இருந்தது? அந்த நொடிய மட்டும் என்னால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ வந்து அப்போ உங்களுக்கு வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? ம். மற்ற நடிகர் எவ்வளவு தூரம் தயக்கமா இருப்பாங்க? தைரியமா வாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாத்தோட துறையிலயும் நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. ஸோ பாசிட்டிவ நம்பி வாங்க. எல்லாருமே அப்படி இல்ல. எல்லா மனுஷங்களும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. ஸோ நல்லவங்களும் இருக்காங்க. நம்புங்க. அண்ட் வந்து இந்த அவார்ட் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு என்னோட குரு, என்னோட மக்களோட லவ் எல்லாமே கிடைச்சது. அண்ட் என்னோட இந்த அவார்ட் டெடிகேட் என்னோட ட்வின் சிஸ்டருக்கு தான் பண்றேன். அம்மா இப்ப இந்த முதல் படம் நடிச்சீங்க. அப்ப நடிக்கும்போது உங்களுக்கு வீட்டுல இருக்கிற ஒரு பெரிய அஹ், நடிகரும் கூட நடிச்சிருக்காங்க. அப்ப எப்படி இருந்தது? அ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு. ஐயோ! என்ன சொல்ல போறாரு? இவ்ளோ பெரிய நடிகர் கூட நம்ம நிக்கிறோமே! ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வேற நம்ம ஷேர் பண்றோமே! எப்படி இருக்க போது? ஏதாவது திட்டுவாரா? அப்படின்னு சொல்லிட்டு கை கால்லாம் நடுங்குச்சு. அதுக்கப்புறம் அவரு அந்த ஃப்ரெண்ட்லியா என்ன ஹேண்டில் பண்ண விதம், எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த அவார்டு வின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுக்க விஜய் சேதுபதி சார் கால் பண்ணியிருந்தாரு. கங்ராச்சுலேஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் வந்து டைரக்டர் சார் கால் பண்ணியிருந்தாரு. அண்ட் பிக் பாஸ் 2 கண்டஸ்டன்ட்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க.